உடனே அதை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. நல்ல செயல்பட்டீங்க. சில மாதங்கள் ஓடுது. இப்போ உங்களுக்கு 1 வயசு ஆச்சு. இப்போ உங்க உடல் முன்ன விட கொஞ்சம் வளர்ந்து இளமை பருவத்தை அடையுது. நீங்க வலிமையா உணர்றீங்க. ரொம்பவே சுறுசுறுப்பா செயல்படுறீங்க. சின்ன விலங்குகளை வேட்டையாடி விருத்து போன நீங்க முதல் முறையா ஒரு முதலையை குறி வைக்கிறீங்க. ரொம்ப பெருசா இல்ல, கிட்டத்தட்ட உங்க வயசு தான் இருக்கும் போல. தாக்குதலை தொடங்க சரியான தூரத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம். சத்தம் போடாம கிட்ட நெருங்குறீங்க. அந்த முதலை உங்களை கவனிக்கல. அது உங்க சகோதரன் தான். கிட்ட போய் கொஞ்சம் ஷேர் கேட்கலாமா? இனிமே முடியாது. முதலைகள் கொஞ்சம் ஆபத்தா தெரியுது. பட்டினி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல. முதலைங்கிற பேரே உங்க மெனுவில் இருக்கக்கூடாது. பசியில நீங்க உணவு தேடி காட்டுல பயணிக்கிறீங்க. உங்க கண்ணுல படுற எல்லாமே ரொம்ப பெருசாவும் ஆபத்தானதாவும் தெரியுது. மரங்கள்ல இருக்க குருவி குஞ்சுகள், பொந்துல இருக்கிற எலிகள்னு சின்ன விலங்குகள் தான் சாப்பிட கிடைக்குது. தூரத்துல ஒரு மான் மேய்ஞ்சிட்டு இருக்கு. பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. அடிச்சு சாப்பிட்டா 1 மாசத்துக்கு பசி தாங்குமே. மெதுவா அந்த மான் மேய்ஞ்சிக்கிட்டே உங்க பக்கத்துல வருது. உடனடியா நீங்க தாக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க உடலால அந்த மானை சுத்தி வளைக்கிறீங்க. அந்த மான் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. உங்க முழு சக்தியை பயன்படுத்தி அதோட உடலை இருக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா அந்த மான் உங்களை கடுமையா தாக்குது. உங்களால வழி தாங்க முடியல. உங்க பிடி தளருது. அந்த மான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுது. மெனுவுல மான்களையும் ரிமூவ் பண்ணிடலாமா?